ஒரு அரசர் அவர் தன்னுடைய மக்களுக்கு ஒரு போட்டியை அறிவிக்கிறார். என்னுடைய அரண்மனை கோட்டை கதவை கைனால் தள்ளியே திறக்கணும், அப்படி திறந்துட்டா என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியை கொடுத்து அரசனாக்குவேன், அப்படி தோத்துட்டா அந்த கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தன்னுடைய மக்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறார். நம்ம மக்கள் திறமையாக இருக்காங்களா அப்படின்றத சோதிக்கிறதுக்காக அப்படி செய்கிறார். அப்போ எல்லாருமே இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் நம்ம கையை வெட்டிட்டா நம்ம என்ன செய்கிறது, தோற்று போயிட்டா என்ன செய்கிறது அப்படின்ட்டு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு இளைஞன் தைரியமாக நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வர்றான். அப்போ மக்கள் எல்லாரும், ஏன் தம்பி நீ சின்ன வயசு பையன், இப்படிலாம் கலந்துக்கிடாத, உன் கை போச்சுன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு பயம் காட்டுறாங்க. ஆனால் அந்த பையன், நான் தோற்று போயிட்டா என் கை தானே போகும், ஆனால் ஜெயிச்சுட்டா நான் ஒரு அரசன் ஆயிடுவேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறான், முயற்சி பண்ணுறான். அந்த கோட்டை கதவை என்ன செய்கிறான், தன்னுடைய கையினாலே தள்ளுறான். அது லேசாக திறந்துக்கிடுது. ஏன்னா அவங்க தாப்பா போடலை, அரசர் கதவை தாப்பா போடலை, லேசாக தள்ளினவுடனே கதவு திறந்துக்கிடுது. உடனே அவன் ஜெயிச்சிடுறான். அரசர் சொன்ன மாணிக்க அந்த ஒரு பகுதியை கொடுத்து அரசனாக்கிடுறாங்க, ஜெயிச்சிடறான். நம்மெல்லாம் கதைகளில் கேட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதாவது ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க, முயல் தோற்று போச்சு, ஆமை ஜெயிச்சிருச்சுன்னு. ஏன் அப்படின்னா முயல் என்ன செய்யுது, முயலாமை அது போய் தூங்கிடுது, அது முயற்சியே பண்ணலை. அதே மாதிரி தான் மக்கள் நிறையா விஷயங்களில் என்ன செய்கிறாங்க, பயந்துட்டு இதில் நம்ம தோற்றுருவோமோ, இதில் நம்மளாலலாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே முயற்சி பண்ணாமையே என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும்ட்டு என்ன செய்கிறாங்க, அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை தான் போட்டி, நம்மளும் கலந்து ஜெயிக்கணும், பரிசை வெல்லணும்.